இந்த பர்டிகுலர் இந்த ஹெர்குலஸ் பைசைக்கிள் வந்து இது மேட் இன் இங்கிலாண்டு. இதனுடைய மாடல் பேர் வந்து ஹெர்குலஸ் 3 ஸ்பீட் ரோட்ஸ்டர் டீலக்ஸ் 3G. முன்னால் நம்ம ஒரு ரேலே பார்த்தோம், நம்ம 1936 ரேலே ரோட்ஸ்டர் பார்த்தோம். அது வந்து 100% ஸ்டாக்கு, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 100% ஸ்டாக் வித் ஒரிஜினல் பெயிண்ட்டு எல்லாம் ஒரிஜினாலிட்டியோட. இது வந்து இது வந்து 1939. ஆனால் ரொம்ப இதானதுனால இது ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுறோம்னா அந்த பீரியட் பார்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்தந்த பீரியடில் இப்போ 1939 இந்த மாடல் நம்ம சொன்னோம் இல்லையா, மாடல் ஜி, இந்த மாடல் ஜிக்கு எப்படி இருந்தது, எப்படி ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதனுடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுவோம். ஏன்னா இந்த ஹெர்குலஸ் வந்து இந்த இங்கிலாந்து ஹெர்குலஸ் வந்து 1910 வந்து எட்வர்டுன்னு ஒருத்தரும் ஒரு ஹாரின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து ஆஸ்டன்ங்கிற ஒரு சிட்டி, ஒரு சின்ன ஊர், அதில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து அது வந்து ஹெர்குலஸ் சைக்கிள் அண்ட் மோட்டார் சைக்கிள் ஒர்க்ஸ் பிரிட்டானிக்கா அப்படின்னு சொல்லி வரும், பர்மிங்ஹாம் அப்படி வரும். அதில் அதே பேரலாம் அதே டைமில் இதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே ஜெர்மனில் வந்து ஒரு ஹெர்குலஸ் கம்பெனி இருக்குது. அது வந்து வேறு கம்பெனி, டோட்டலாகவே வேறு, ஜெர்மன், அவங்க வேறு, அவங்க டெக்னாலஜி வேறு. இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கு. அதுக்கப்புறம் காமன் ஆயிடுச்சு. சிலதெல்லாம் கேஸ்டல்னு சொல்லிட்டு கேஸ்டல் ப்ராசஸ்னு ஒன்று, ஒரு ரஃபாக அந்த இதெல்லாம் முடித்து பிரேசிங்கு அந்த வெல்டிங்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரஸ்ட் வேகக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் கேஸ்டலிங் ப்ராசஸ். இப்போல்லாம் அது காமன், அதை விட நிறைய அட்வான்ஸ்டெலாம் வந்துருச்சு. அப்போவே வந்து ஏர்லி இதில் 19th centuryயில் 20th centuryயில் அவங்க வந்து அந்த மாதிரி அந்த கேஸ்டலிங் ப்ராசஸ்ங்கிறது அது மாதிரி இப்போ அது மாதிரி ஒரு சிங்க் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு வித்தவுட் எனி டிஸ்ட்ராயிங் இதுதான். அப்போது இந்த இங்கிலாந்து ஹெர்குலஸ் இந்த கம்பெனி இவங்க வந்து இது மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நிறைய காம்படிஷன் ஆகிடுது. இந்த பர்மிங்ஹாம் யூனிட் ஆரம்பிச்சு நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால மார்க்கெட்டு நிறைய ஓவர்சீஸ் மார்க்கெட்டெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அதனால் யூரோப்பியன் பழைய கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி ஜப்பானுக்கு அனுப்புகிறாங்க, இது யூஎஸ்க்கு அனுப்புகிறாங்க. இந்தியாவில் வந்து டிஐ சைக்கிள்ஸு, அங்கே டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறது, அது ஒரு பைப்பிங் கம்பெனி, அதனுடைய ரைட்ஸ் தான் இங்கே வாங்குறாங்க. இப்போது இன்றைக்கி வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அது நான் பார்ப்போம், ஹெர்குலஸில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது, அதன் 40 வேரியன்ட்ஸ் என்னமோ இருக்குது. இதுதான் ஹிஸ்ட்ரி ஷார்ட்டாக. இந்த ஜெர்மன் ஹெர்குலஸ் பற்றி பார்ப்போம். அந்த வண்டி நம்மகிட்ட இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஷார்ட்டாக ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். ஹெர்குலஸ்ஸு எப்படி இங்கிலாண்டில் ஆரம்பிச்சது, ஜெர்மன் ஹெர்குலஸ் தனியாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தது, இப்போது இந்தியாவிலே இருக்குது, அங்கே இல்லை, இந்தியாவில் இருக்குது, நிறையா வேரியன்ட்ஸ் இருக்குது. டிஐ சைக்கிள்ஸ் இங்கே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். இது 3 ஸ்பீடு தான், 3 ஸ்பீடு ஹப் டைனமோ. அப்புறம் இது வந்து அந்த ஹப் டைனமோனால இதுக்கு லைட்டு, இது வந்து ஸ்டர்மி ஆர்ச்சர் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸ்டர்மி ஆர்ச்சர் வந்து இந்த ஹப்பு கம்பெனி தான். இந்த லைட்டும் ஸ்டர்மி ஆர்ச்சர் தான் இதில் இருக்குது. இது எப்படி ரெஸ்டோர் பண்ணணுன்னு நான் இப்போ ரெஸ்டரேஷனில் சொல்லிடுறேன். இந்த ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, ரெஸ்டரேஷன் போகிறது. ரெஸ்டரேஷன் என்ன, ஃபுல்லாக வண்டி ஸ்ட்ரிப் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது, சேஸ் நம்பர் ஐடி, ஃபஸ்ட்டு வண்டி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த வருஷம் என்னென்னு, அது நம்ம இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த பீரியடில் என்னென்ன இருந்தது, சீட்டு இது என்னென்னலாம் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சோர்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெடல் கூட இதே இந்த பீரியடில் ஹெர்குலஸுக்கு இப்படி இந்த ஒயிட் கலர் மட்டும் இல்லை, அதோட டெக்ஸ்சர்ஸ் பார்த்துருக்கீங்க, அதை டைமண்ட் டைப் பெடல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அக்சசரிஸ் தான், இது இங்கிலாந்து தான், பட் அக்சசரிஸ் தான். இப்போது இது வந்து 3 ஸ்பீடு. அதில் பார்த்துருப்பீங்க நம்ம ரேலியில் மாடல் காணும்போது ட்ரிகர் இங்கே எப்படி வச்சு அமுத்துற மாதிரி, இது காலம் ஷிஃப்ட் கியரு, இதை பாருங்க. இது வந்து ஹெர்குலஸ் மேக்கு. ஸ்டர்மியாச்சும் தான் முதல் செஞ்சுட்டு இருந்தாங்க, பட் ஹெர்குலஸும் செஞ்சாங்க, பிஎஸ்ஏ இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெர்குலஸ் மேக்கு. இது வந்து இந்த காலம் ஷிஃப்ட் கியரு இது வந்து நார்மலு ஹையு இந்த லோ, இதே மாதிரி அப்படி ஷிஃப்ட் ஆகி இது இங்கே இப்படி போய் இது வந்து இதுக்குள்ளே சேர்ந்துடும். இது வந்து இதுக்குள்ளேயே டைனமோ இருக்கும். இந்த டைனமோ இதுக்குள்ளே இந்த பக்கம் இருக்கும் டைனமோ. வண்டி சுற்றும் போது டைனமோ பண்ணிகிட்ருக்கும், அந்த கரண்ட் வந்துட்டு இருக்கும். இதில் வந்து இது ஸ்டர்மி ஆர்ச்சர், இந்த லைட்டு ஸ்டர்மி ஆர்ச்சர் தான். இந்த ஸ்டர்மி ஆர்ச்சர் ஹப்பு, ஸ்டர்மி ஆர்ச்சர் டைனமோ. இதில் ஆன் ஆஃப் பண்ணிக்க காமிக்கிறேன். இதுதான் இதனுடைய பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் பீரியடு இந்த இதில் இருந்த ஹெட் பேட்ச்
ஹெட் பேட்ச்னு சொல்கிறோம், அதெல்லாமே இருக்கும். பட் வந்து இந்த டீகால்ஸ் எல்லாம் வந்து இந்த இப்போ இது வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம், கலர் ஸ்கீம் இது வந்து ஒரு பிரான்ஸ் க்ரீன் ஒரு கலர் ஸ்கீம் அப்போ இருந்தது. இந்த டீகால்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்காது, இது அப்படியே பெயிண்ட்டாக மெர்ஜ் ஆயிரும். இதெல்லாம் இப்போ செய்கிறதில்ல. ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி ரெஸ்டோரேஷன் நம்மளாட்ட இப்போ இந்த மாதிரி ரொம்ப ஆத்தென்டிக்காக ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக செய்கிறோம். இது வந்து ஒருத்தர் சவுத் அமெரிக்காவில் ஒரு கண்ட்ரியில் அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்குகிறோம், அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா கிரிப்ஸு, இது வந்து அமல்னு சொல்லிட்டு இங்கிலாந்து தெரியும், அமல் கார்பரேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பிரிட்டிஷ் பைக்ஸ் எல்லாம் அவங்க வந்து கிரிப்ஸும் செஞ்சாங்க மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு, அந்த கிரிப்ஸு. அதே மாதிரி ஹெர்குலஸ் பெல்லு, இதை பார்ப்பீங்க, ஹெர்குலஸ் பெல்லு. நல்லாயிருக்கும். இது பம்பு இது இருக்கும், இந்த பம்பு வந்து ஒரு பிரிட்டிஷ் பம்பு இது வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த சொன்னோம் இல்லையா, அந்த கேஸ்லிங்னு சொல்லி ஒன்று இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்தன்னு சொல்லிட்டு கேஸ்லிங் ப்ராசஸ்னு, அந்த மாதிரி அது வந்து அது பின்னால் வந்து அது பேர் வேறு மாறி போயிடுச்சு. அது வந்து பாண்டு ரைஸ்ன்னு சொல்லி மாறும். அதுதான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பின்னால் இதுவும் அந்த டீகால் தான். இது இந்த பின்னால் வர ரிஃப்ளெக்டர், இதுவும் பீரியடு ஸ்டர்மி வச்சுருந்தா அது. அப்புறம் இந்த பேட்ஜு, இதுதான் என்னோடய வண்டியினுடைய ஐடென்டிட்டி. அப்புறம் இது 22 அந்த சைக்கிள் மாதிரியே 22 இன்ச்சு. இந்த பைதவே நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த வண்டி வந்து இந்த ஃப்ரேம் சைஸ் சொல்லும்போது 22, 24, 20 இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ சென்டிமீட்டர்லேயும் சொல்கிறாங்க, யூரோப்லலாம் சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. பட் என்ன அந்த 22ன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு சின்னது இருக்குது, நான் வேறு கன்ஃபியூஸ் பண்ணுற போக விரும்பல. பட் என்ன 22னா 22ஓ 24ஓ எதாக இருந்தாலும் இந்த கிராங்க் சென்டர், இந்த சென்டர் டு இந்த கிராங்க் சென்டர் டு இந்த சீட்டினுடைய இந்த பைப்பினுடைய சென்டர், இந்த சைஸ் தான் வந்து அதான் அது என்னவோ அதுதான் சைக்கிளினுடைய ஃப்ரேம்னுடைய சைஸ். ஆஸ் ஃபார் அஸ் இந்த எல்லா சைஸ் வண்டிக்கு சொல்ல இந்த டைமண்ட் ஃப்ரேம் சைக்கிள்ஸ் இந்த மாதிரி பழைய ரோட்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இதுதான் காமிக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக சும்மா காமிக்கிறேன். இதுதான் இந்த லென்த்து இது இருக்குது இல்லையா, இந்த சென்டர் டு இதுதான் வந்து இந்த சைக்கிள் வந்து எதர் 56 சென்டிமீட்டர் ஆர் 22 இன்ச் காமனாக சொல்கிறது. 24 இருக்குது, 23 இருக்குது. அப்புறம் இப்போ சின்னவங்களுக்கெல்லாம் வரதெல்லாம் வேறு சைக்கிள். இதுதான் யூஸ்வலாக. இது வந்து இதில் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குனாலும் இது கிளாரிஃபை விரும்புகிறேன். அதே மாதிரி பீரியட் இது வந்து இதுவும் ப்ரூக்ஸ் தான் வரும், ப்ரூக்ஸும் வச்சுருக்கோம். இது நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு இட்டாலியன் பிராண்டு. இது ஒன்று இதுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக, அதான் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கும் அப்படி காமிக்கிறதுக்காக பண்ணுறோம். லாக் இருக்குது, இது இந்த பீரியட் லாக்ஸ் பிடிச்சி போட்டிருக்கோம். எல்லாமே ஹப்பு இது இருக்குது. இன்னொன்று பர்டிகுலர் இது ஒரு நான் வந்து இது டெலிபரேட்டாக நான் போட்டிருக்கேன், தட் இஸ் வேணும்னே தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இதில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த பேட்ஜ் வந்து ஜெர்மன் ஹெர்குலஸ்குள்ள ஃபெண்டர் ஆர்னமெண்ட். யூஸ்வலாக வந்து பிரிட்டிஷ் பைசைக்கிள்ஸ்க்கு வந்து ஃபெண்டர் ஆர்னமெண்ட் ரொம்ப ரேர், நம்ம சில வண்டிகளுக்கு தவிர. இதுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து யூரோப்பியன் பைசைக்கிள்ஸில் ஃபெண்டர் ஆர்னமெண்ட் இருக்கும், அவங்க ஐடென்டிட்டி காமிக்கிற மாதிரி. இந்த பிளேன் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு பழைய காலத்து ஏர்பிளேன் மாதிரி, இது வந்து ஜெர்மன். இது எதுக்காகனா அந்த ஹிஸ்ட்ரி. இப்போ ஜெர்மனும் ஹெர்குலஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, அவங்களும் செஞ்சாங்க. அவங்களுக்கும் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஜெர்மன் ஹெர்குலஸ் வந்து மொப்பட்டில் பைக்கும் செஞ்சாங்க. இவங்களும் இடையில மொப்பட்டெல்லாம் ட்ரை பண்ணாங்க, அதை சொல்கிறேன் அந்த மொப்பட்டு கதையெல்லாம். பட் அந்தளவுக்கு ஃபுல்லாக பண்ணல. அவங்க திருப்பி பைசைக்கிள் ஏன் பண்ணாங்க. ஒரு காலத்தில் வந்து ரொம்ப இவங்க இந்த 1939 வரும்போது பயங்கர ப்ரொடக்ஷன், கிட்டத்தட்ட மற்ற பெரிய அவங்க ரைவல் பிராண்ட் மாதிரியே பண்ணாங்க. நம்ம மோஸ்ட்லி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு சின்ன இது ஹெர்குலஸில் வந்து சொல்லுவேன், நிறைய பேர் இந்த வருஷம் அந்த வருஷம்னு சொல்லுவாங்க. நம்ம வண்டி இப்போ எப்படி 1939 இப்போ அதில் நம்ம ரேலே சொல்லும்போது சொன்னோம் நம்ம ஃப்ரேம் நம்பர் எல்லாம் இல்லை, ஃப்ரேம் நம்பர் இருக்குது. பட் ஒரு பீரியட் மட்டும்தான் சொல்லணும். அது 1939. எப்பவுமே இந்த ஆட்டோமொபைல்ஸ் ஆகட்டும் பைசைக்கிள்ஸ் ஆகட்டும், இந்த வேர்ல்டு வார் 2 பிளேஸ் அ மேஜர் ரோல். ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் வேர்ல்டு வாரில். இந்த மாதிரி எப்பவும் பார்த்தீங்க மோட்டார் சைக்கிள் சொன்னால் கூட ப்ரீ வார் போஸ்ட் வார் அந்த மாதிரி. ஏன்னா பைசைக்கிள் கம்பெனி அப்படி தான், எல்லாருமே வந்து அந்த வேர்ல்டு வார் டைமில் பைசைக்கிளில் ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் செஞ்சுட்ருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம கோவிட் டைமில் வந்து இப்போ மஹேந்திரா வந்து அவங்க ஆட்டோமொபைல்காரர் டோட்டலாக வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு இவங்க செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க அந்த ரெக்கார்டு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்போ ரேலையில் வந்து பை லக் நம்மளுக்கு கிடச்சிது. இதில் இந்த ஹப்பு வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த சேஸ் நம்பர் வந்து இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1935, 42 இந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். ப்ரோஷர் இருக்குது, நம்ம பார்ப்போம். ப்ரோஷரில் வந்து 1939 வந்து இந்த 3G டீலக்ஸ் 3G ஹெர்குலஸில் அந்த 3Gங்கிறதுல அதில் பார் 3ங்கிற இது
அது வந்து அதனுடைய ஃபுல்லாக அதனுடைய சில இதுகள்லாம் வந்து இந்த ஃப்ரேமில் இருந்தது. ஆனால் வண்டி ஃபுல்லாகவே கொஞ்சம் ரஸ்ட்டாக இருந்து அதனால தான் நம்ம எடுத்து ஃபுல்லாக இது பண்ணோம். அப்புறம் ஹப்பில் வந்து இன்னொன்று வந்து அதில் வர்றது வந்து வெறும் 3 ஸ்பீட் வரும். இப்போ நம்ம ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நம்மகிட்ட வேறு வண்டியில் இருக்குது ஹப் டைனமோ வந்து இப்போ ஹப்புக்குள்ளே வந்தால் இதாக இருக்குன்னா அதே பீரியட் அதே வருஷத்தில் வந்த ஸ்டார்மிங் ஆர்ச்சர் ஹப்பை வந்து நம்ம போட்டிருக்கோம். பழசு வந்து இருந்த 3 ஸ்பீடை வந்து நம்ம வேறு எதுக்கும் ரீட்டைன் பண்ணிட்டு இதுக்கு 3 ஸ்பீடு அதே பீரியடில் ஒரு 1930s எண்டில் வந்து ஒரு ஹப் டைனமோ வந்து போட்டிருக்கோம். அது ஃபுல்லாக ரீஃபர்பிஷிங் ரீகண்டிஷனிங் வாட் எவர் மேபி அது சொல்லியிருப்போம். இந்த லேம்ப் ப்ராக்கெட் அதில் பார்த்தீங்க இல்லையா, அதில் ஹெரான்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஹெச்ன்னு இருக்கும். அப்புறம் இதில் வந்து இந்த பிரேக்ஸு மெயினாக அந்த சேர்ஸ்னுடைய பில்ட் குவாலிட்டி எல்லாமே இப்போ ரெஸ்டோர் பண்ணியிருக்கு. நம்ம அப்சல்யூட்டாக இப்போ இல்லை, நம்ம பண்ணி இப்போ இந்த வண்டி ரெஸ்டோர் பண்ணி மோர் தென் 4-5 இயர்ஸ் ஆச்சு. லாக்கு வந்து இது ஒரு இட்டாலி பேஸ்ட் லாக்கு. மோஸ்ட்லி வந்து இங்கிலாண்டுக்கெல்லாம் வந்து லாக்கு இந்த கேரியர்லாம் வந்து இங்கிலாந்து ஜாஸ்தி இல்லை, யூரோப்லேருந்து அவங்க எடுத்துக்குவாங்க. மெயின் ஃப்ரேம் இதெல்லாம் தான் 2-3 பிராண்ட் இருக்குது. பிரின்சி அது இதெல்லாம் 2-3 பிராண்ட் இருக்குது. இது ஒரு பிரின்சியினுடைய ஒரு கம்பெனி தான். இது இந்தியாவில் கூட இதே மாதிரி 2வது செஞ்சாங்க. அது அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம இந்த சேஸ் நம்பர் வந்து இதையை பார்த்துட்டு ஹப்பையும் மேட்ச் பண்ணி அப்புறம் இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தான் இதிலெல்லாம் ஒவ்வொன்றும் அங்கங்கே பண்ணும்போது இது வந்து நம்ம 1939 வந்து கம்ப்ளீட்டு எல்லாமே மேட்ச் ஆகுது. அதனால தான் வந்து இது 100% 1939 எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் கேர்ஃபுல்லாக வந்து இது அந்த வேர்ல்டு வார் பீரியடில், ஆனால் போஸ்ட் வார் 1939 வேர்ல்டு வார் ஆரம்பிக்குது. இது அதே 39 இந்த டீலக்ஸ்னு அசம்பிள் பண்ணுறாங்க. அதனுடைய இது அந்த மார்க்ஸு இந்த கியர் ஷிஃப்டரு இந்த காலம் கியர் ஷிஃப்டரு எல்லாமே இதுக்கு மேட்ச் ஆகுது. அதனால் இது 1939 சொல்கிறோம். இந்த டேட்டிங்கில் வந்து இது இருக்குது. ஹெர்குலஸில் வந்து இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இவங்க இந்த பேட்ஜ் நம்ம சொன்ன ஹெட் பேட்ஜ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும்போது ஸ்லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும். ஜப்பானுக்கு போச்சுன்னா ஒரு க்ரௌன் வச்ச மாதிரி இருக்கும். யூஎஸ்ஏக்கு போகும்போது வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருந்தா வேறு மாதிரி இருக்கும். அவங்களதுலேயே வந்து நிறைய மாறி இருக்கும். இப்போ ஹெர்குலஸ் வருது, அது இப்போ பரவாயில்ல. இப்போ டிஐ சைக்கிள் செய்கிறாங்க, அதனுடைய ஐடென்டிட்டி தெரியறதுக்கோசரம் அவங்க மாற்றிருப்பாங்க. வந்து ஓட்டி பார்த்துருவோம். 36 3 ஸ்பீட் ரோட்ஸ்டர் ராலே பார்த்தோம். இப்போ இது நம்ம ஹெர்குலஸ் பார்த்தோம். ரெண்டு வண்டி ஓட்டி பார்த்துருவோமா? இப்படி ஒரே ஆள் 2 வண்டி ஓட்டணும்னு சொன்னீங்களா? லெட் அஸ் ரைட் வித் ராட்னி ஹெர்குலஸ் ஓட்டுவோம்.